வணக்கம். சித்தக்கேன் உணவை மருந்து விடுவோம். இன்னைக்கு வாத தேக காரவங்க என்னென்னலாம் சாப்பிட்லாம், ஒவ்வொன்றும் குறிப்பிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க. என்ன கீரை சாப்பிட்லாம், என்ன காய்கறி சாப்பிட்லாம், எந்த வகையான மோர் எடுத்துக்கலாம், எந்த வகையான உப்பு எடுத்துக்கலான்னு வரைக்கும் ஒவ்வொரு உடம்புக்காரவங்களுக்கும் சொல்லிகிட்டே வரும்போது இன்னைக்கு வாத தேகி காரவங்களுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாத தேகம் இருக்கிறவங்களுக்கு அங்கங்கே, அதாவது எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் முத்தின காய்கறிகள் சாப்பிட்டாலே வாயு உடனே உடம்புல சேர ஆரம்பிச்சிடும். இந்த வாயு உடம்புல சேரும் போது நிறைய கேஸ் உடம்புல சேரும் போது அது லிக்விடிஃபை ஆகி அங்கங்கே ஓட ஆரம்பிக்கும். வலிகள் ஏற்படும், வீக்கங்கள் வரும், முட்டுக்கு முட்டு நல்லா வலிக்கும். இந்த வாதக்காரவங்க முதல்ல அவங்க யூஸ் பண்ணும்போது கல்லுப்பு தான் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு உப்பு சொல்லும் போது வாத தேகம் உள்ளவங்களுக்கு கல்லுப்பு சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம எர்த்து எப்போதுமே பகல் காலத்தில் நல்ல வெப்பமாகவும் நைட்டு நல்ல குளிராக இருக்கும் போது